அருள் கொண்ட நாயன்மார் தன்னை நினைந்து அன்பாகவே பூசை பொங்கல் மடை செய்வோர் திறன் கொண்ட உத பிரேத பசாசி சிறந்ததோர் பில்லி வஞ்சனை சூனியம் அருள் கொண்ட வதனரை பகடு கொண்டறிய புலிவாகன வதனமார் ஆணை சொல்வோர்க்கு ஒரு தீங்கும் அணுகாமல் ஒதுங்கி ஓடிடுமே ஓதறிய வதனமார் உண்மை உலகோர்க்கே. வதனமார் வரலாறு. பாரத நாட்டில் உள்ள அயோத்தி மாநகரில் வதனமாரும் கன்னிமாரும் இவர்களின் தலைவரான மங்களனாரும் தோன்றினார்கள். சுவாதி அம்மனின் அருளினாலும் பராசர முனிவரின் ஆலோசனைப்படியும் பிராமண குலத்து பெண்ணான கற்பரசி கனகமணி என்பவள் திருமாலை நோக்கி தவம் இருந்தார். இதன் பயனாக திருமால் கொடுத்த தாமரை மலரிலிருந்து மங்களனாரும் கர்ப்பத்திலிருந்து வதனமாரும் தோன்றினார்கள். 160 வதனமார் என குறிப்பிடப்பட்டிருந்தும் பாலவதனன், தெளிவதனன், படுவதனன், திருப்பாட்கடல் வதனன், காக்காவதனன், குழுவதனன் போன்ற சில பெயர்களே காணப்படுகிறது. மங்களனாரை சில இடங்களில் நயினார், ஐயனார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழுமாடு, மதையானை, எருமை போன்ற வன விலங்குகளை பிடித்து அடக்கி விடுவதே இவர்களின் விளையாட்டாக இருந்தது. இங்கே பல குழுமாடுகளை கட்டி அடக்கி இருக்கிறார்கள். மாடுகள் நிற்கும் இடங்களை பார்த்து வந்து சொல்வது காக்காவதனன். இவர்கள் மிருகங்கள் பிடிப்பதற்காக வில், அம்பு, பொல், மந்து, வெளு, கண்ட ஓடாரி, செல்லை, கடியம்பு, கிரிசவடி, தண்டயம், வள்ளையம், வாள், வெளுக்கயிறு போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் அறிய முடிகிறது. கங்கை கரையிலும் வில்லு குளங்களிலும் தண்ணீர் குடிக்க வரும்போது தான் அதிகமான மிருகங்களை பிடித்திருக்கிறார்கள். தான் தோன்றிச்சரர் அமர்ந்துள்ள கொக்கட்டி சோலைக்கு வந்து மூலிகைகள் பறந்து கிடக்கின்ற மணல் புட்டியில் தங்கியுள்ளனர். இவ்விதம் வடங்கள் ஊடாக போகும்போது தேன்கூடுகளை கண்டு தேன் வதைகளை எடுத்துள்ளனர். இதை வட்டு காவியம் போன்ற பாடல்கள் மூலம் அறிய முடிகின்றது. இவர்கள் கடைசியாக வில்லு குளத்தோரம் தங்கி இருந்த போது மாடு மேய்க்கும் ஓர் இடையன் வந்து ஒரு வெண்டாமரை தலையின், அதாவது வெள்ளை கிடா ஒன்று நிற்பதாக ஓடி வந்து சொன்னார். எல்லோரும் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றனர். ஆனால் அந்த வெள்ளை கிடாவை அவர்களால் அடக்க முடியவில்லை. பெரும்பாலான வதனமார் இறந்து விட்டார்கள். இதை காக்காவதன் ஓடிப்போய் சுவாதி அம்மனிடம் கூறினார். அவர் செப்பேணி மூலம் இறங்கி வந்து பச்சை தேரிலேறி எமிலோகம் கடந்து வரும்போது வெள்ளை கிடாவும் வந்து நின்றது. சுவாதி அம்மன் வேத மந்திரங்களை ஓதியதும் வெள்ளை கிடாவும் இறந்து விட்டது. சுவாதி அம்மன் இறந்த வதனமாரை எழுப்பி, நீங்கள் எச்சில் பட்டபடியால் அங்கே வரக்கூடாது, இங்கேயே தங்கி பட்டிக்கு பட்டி பாலாமிர்தம் உண்டு பண்ணி மக்களுக்கு உதவியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இது ஒரு கர்ண பரம்பரை கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள், தாலாட்டுகள், காவியங்கள், கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்.